ஹாய் மக்களே, வெல்கம் டு ஷிலகுட்டி ஹோம். உங்கள் நரைமுடி மிக விரைவாக கருமையாக மாறணுமா? அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நரைமுடிக்கு மட்டும் இல்லாமல் முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், சொல்யூஷன் கொடுக்குங்க. இப்போது இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி ஷிலகுட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடுகு தான் எடுத்துக்க போகிறோம். கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடுகுல நிறைய ஈரப்பசை இருக்கிறனால முடியில் இருக்கிற அந்த மெலனின் சத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தி பண்ணுங்க, முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணும், முடியை கருமைப்படுத்தும். இதில் வெந்தயம், கருஞ்சீரகம் ரெண்டுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த 3ஐயுமே நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது. வெந்தயத்தை கருமைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கத்தாழை. இந்த கத்தாழையை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கத்தாழையை நம்ம யூஸ் பண்ணுறனால முடி அடர்த்தி கிடைக்கும், முடி கருமைப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனை கூட சரி பண்ணும். இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய சின்ன வெங்காயத்துலேருந்து நெல்லி முள்ளின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நாட்டு மருந்து கடையில் கூட நம்ம வாங்கலாம், இல்லை நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 3 பொருளையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடயே நம்ம நல்லா வறுத்த அந்த 3 பொருளையுமே இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம்லாம் நம்ம ஆட் பண்ணுறனால முடியில் இருக்கிற போடுகள்லாம் இருந்துச்சுன்னா கூட சரியாயிருங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறனால முடிக்கும் ரொம்ப நல்லது. நரைமுடி வராமல் தடுக்கும். நரைமுடி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கட்டுற பிரச்சனையில் இருந்து முடி நல்லா வளரக்கூடியதுலேருந்து எல்லாமே சரி செய்யும். பொடுகு, அரிப்பு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இதில் வெந்தயம்லாம் சேர்க்கறதுனால முடி நல்லா சில்கியாகவும் நல்லா ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதும் உங்களால் பார்க்க முடியும். இதை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்க நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. நீங்கள் இதில் மருதாணி இலை வச்சுருந்தீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொடி வச்சுருக்கிறனால நான் பொடி சேர்த்திக்க போகிறேன். ஆனால் நான் அதில் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கல. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இந்த கலவை. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா செக்கு எண்ணெயாக நான் எடுத்திருக்கேன். இதில் 50 ml கீழே தான் இருக்கும். ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது நீங்கள் அதிகமாக வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட எப்போவுமே ஹெர்பல் ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ணி வச்சுக்க 30 மூலிகைகள். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இதையும் இடையில நான் இந்த மாதிரி பயன்படுத்திக்குவேன். சொல்லப்போனால் வீடியோக்காக உங்களுக்காக மெயினாக இந்த எண்ணெயை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் செய்கிற 30 மூலிகைகளுமே பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் நான் ஹெர்பல் ஹேர் ஆயிலை நான் செஞ்சு நான் கஸ்டமருக்கும் கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணணும். அதுதான் நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. மார்க்கெட்டில் வாங்குகிற எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் தராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாகவும் இதில் இருக்கிற பொருள் தனியாகவும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இலையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மருதாணியை மற்ற பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அது கூடயே இலையை போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்திங்கன்னா போதும். அரைச்சி நீங்கள் இது கூடயே நீங்கள் சேர்த்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் தனியாகவும் இருக்கிற பொருள் தனியாகவும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எண்ணெய் தனியாக உங்களுக்கு வந்திருக்கும், இது இருக்கிற பொருள் தனியாக தெரியும். ஸோ அந்த சமயத்தில் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் பேக் மாதிரி கூட போட்டுக்கோங்க. இது வேஸ்ட் பண்ண வேணாம். இது எல்லாமே ஹெர்பல்ஸ் தான், எதுவுமே உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக எண்ணெய் தனியாகவும் பொருள் தனியாகவும் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் ஃபில்ட்ரை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி இரும்பு ஜல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ண நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும், சேர்ந்து வராது, கசடெல்லாம் அதிகமாக இதில் இறங்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் இருக்கிற சக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம்.
இது வந்து நீங்கள் அதிகமாகவும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 100 ml கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். 50 ml கூட செஞ்சு வச்சு உங்களுக்கு தேவை டைமில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்ய எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்மக்கிட்டே வந்து 30 மூலிகைகள் வந்து சேர்த்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பவுடரும் நம்மக்கிட்டே இருக்குங்க. வேணுங்கிறவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த எண்ணெய் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் வந்து பிளாக் வித் லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூவாக டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் 2 தடவை ஷியாக்கா போட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நிறைய முடியும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வாடையே வராது, அவ்வளோ வாசமாக இருக்கும். உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க. இவங்க என்னோடய பொண்ணுங்க. இவங்களோட ஹெல்த்தியான ஹேருக்கும் நல்லா சில்கி அண்ட் லாங் ஹேருக்கும் நம்ம சர்தாஜ் ஹெர்பல் ஹேர் ஆயில் 30 மூலிகைகள் கொண்ட ஹேர் ஆயில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் பண்ணும். எவ்வளோ நரைமுடியாக இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணும். நம்ம ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரணும். அயன் சத்து குறைவாக இருந்தாலும் நம்ம முடி நரைமுடியாகும். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.